இப்ப இந்த ரன் ஆகுதானே ஹேண்டில் பாருங்க, பெரிய ஒரு ஹேண்டில் என்ன. இப்ப இந்த பெரிய ஹேண்டில் எப்படி வருது என்று சொல்லி சொன்னால், இது அதிகமா வர்றதுக்கான காரணம் ஹை இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய நியூஸ் இருக்கு, சரிதானே. அப்ப அந்த மாதிரி நியூஸ் இருக்கும் போது நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன், நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வச்சுக்கொண்டு அவங்க ப்ராஃபிட்டபுளா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி சூரா சொல்றதுக்கு ஏறாது. என்ன காரணம் என்றால், இந்த நியூஸ் டைம்ல ஹை வால்யூமோட மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகும் என்று இல்லாம ஒரு பக்கம் மூவ் ஆகும். அப்ப சில பேருக்கு ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இந்த நியூஸ் பை ஆகும் செல் ஆகும் அதன்படி நடக்கும். ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷனும் இருக்கு. ஆனா இங்க இருக்க பிரச்சனை என்ன சொல்லி சொன்னால், இப்ப இது ஒரு செல்லுக்குரிய நியூஸ் இருக்கிறதால இது செல் ஆகுது, சரிதானே. அதில் எங்களுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. நாங்க ஒரு செல்லை போட்டு இதுல ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். நியூஸை பேஸ் பண்ணி நாங்க ரேட் போடுறோம் சொல்லி சொன்னார். ஆனா சில டைம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இது செல்லுக்குரிய நியூஸா இருந்தாலும் மார்க்கெட் வேகமா என்ன செய்யும்னா பை ஆகும். வேகமா பை ஆகும் போது நாங்க என்ன செய்வோம், சம்டைம் அந்த பையை பார்த்து பை எடுக்கிறவங்களும் இருக்காங்க என்ன. அப்ப இது செல்லுக்குரிய நியூஸ் நாங்க நினைச்சு கொண்டு செல் போட்டு கொண்டிருக்கிறோம், வேகமா பை ஆக முடியும், ஸ்டாப் ஹிட் ஆகும். ஸ்டாப் ஹிட் ஆகினாலும் என்ன நடக்கும், அதுக்கப்புறமா மார்க்கெட் கீழே விடும். அப்ப இது செல்லுக்குரிய நியூஸா இருந்தாலும் கூட எல்லா நேரமும் செல் ஆகிறது இல்லை, எல்லா நேரமும் பை ஆகிறதும் இல்லை. என்ன செய்யும், ஒரு நேரம் செல்லாகி பை ஆகும், பை ஆகி செல் ஆகும். அப்ப ஓட பிளாக் எல்லாம் நாங்க அடிச்சு கொண்டு பை எல்லாம் போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஓட பிளாக் கொண்டு மார்க் பண்ணி இதுல நாங்க பை எடுக்க போறோம் என்று இருந்தோம் என்று சொன்னால், இப்ப இன்வெஸ்ட்ல படிச்சவங்க என்ன செய்ய மாட்டாங்க என்றால், இந்த ஓட பிளாக்ல பை போட மாட்டாங்க. உங்களுக்கு விளங்கு தானே. இப்ப நாங்க ஓட பிளாக்கை மட்டும் அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கல. இந்த ஓட பிளாக் ஏன் ஃபெயில் ஆகும், என்ன சந்தர்ப்பத்தில் இருந்து எடுக்கணும்னு இதில் எடுக்கக்கூடாது என்றும் சேர்த்து படிப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. அதை நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். ஒரு நியூஸ் இருக்கும் போது எங்களோட என்ட்ரி பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் நிக்கி அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த டைம்ல நியூஸ் இருக்கும் போது நாங்க இதுல என்டர் ஆகாம இருக்கிறது மிச்ச நல். ஏனெண்டா இந்த நியூஸ் பைக்குரிய நியூஸா இருந்தால் நிக்கிற இடத்துல இருந்து வேகமா வையாயிரும். அப்ப இதுல இருந்து என்ன செஞ்சிருக்கும், வேகமா வையாயிருக்கும். அப்ப அதால எங்களுக்கு எந்த கிடைச்சிருக்காது, இது பைக்குரிய நியூஸா இருந்திருந்தார், சரிதானே. அப்ப இது ஒரு செல்லுக்குரிய நியூஸ் என்ன நடக்கும், பைக்குரிய நியூஸ் அப்படி வையாயிரும், செல்லுக்குரிய நியூஸ் உடச்சு கொண்டு போயிடும். அப்ப எங்களுக்கு சும்மா இதுல ஸ்டாப் ப்ளஸ் போடும். அப்ப அதால கண்மூடித்தனமா நாங்க ஓட பிளாக்க மார்க் பண்ணி கொண்டு பையும் செல்லும் எடுக்கிறதுக்கு அந்த டைம்ல நியூஸ் இருக்கான்னு பார்த்தும் நாங்க எடுக்க வேணும். இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ட்ரேடிங்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஏஐ சொல்லி தருமா. இப்ப நீங்க HMC அடிச்சீங்கன்னு சொன்னா என்ன வரும், ஓகே இப்படி எல்லாம் அடுங்கன்னு சொல்லி வரும் என்ன. அப்ப நாங்க திரும்ப 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 அதை புது புது விதமா கேட்டுக்கொண்டு நியூஸ் டைம்ல என்ன செய்யும், மற்ற டைம்ல என்ன செய்யும், இப்படி கேட்டுக்கொண்டு இருந்தா தான் அது தரும். நான் எல்லாத்தையும் நாங்க ஏஐட்ட போயிட்டு கேட்டுக்கொண்டு இருப்போமா, சும்மா எஸ்எம்சி என்னன்னு கேட்டு படிச்சுட்டு வந்துடுவீங்க என்ன. அப்ப அதால நாங்க நார்மலாவே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணி ஓட பிளாக் மார்க் பண்ணி ரெண்டு எடுக்க படிக்கிட்டால் பாதிக்கு பாதிக்கு மேலே எங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பட வலிக்கிடும். அதுல நிறைய நுணுக்கங்கள் டெக்னிக்கலி இதெல்லாம் பார்த்து கவனிச்சு தான் நாங்க என்ட்ரி எடுக்க வேணும். 50 மினிட்ஸ்ல என்ட்ரி ஆகக்கூடாது மெயினா. அது என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னுக்கு நான் ஹையர் டைம் பிரேம் பார்த்து தான் என்ட்ரி ஆக வேணும். பட் நிறைய விஷயம் இருக்கு, இது எதுவுமே தெரியாம ட்ரேடிங் கூட சும்மா ஓட பிளாக்க மார்க் பண்ணிட்டு இதுதான் எஸ்எம்சி நினைச்சு கொண்டு லீக் ரூட் என்று சும்மா அங்கேயும் இங்கேயும் மார்க் பண்ணி வச்சுட்டு லோஸ்ட் ஆகி கொண்டு இருக்கவும்